வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கேரட் எடுத்துக்கலாம். அந்த கேரட்டை தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவின கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர்ல இந்த துருவிய கேரட்டை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 2 கப் பால் ஊற்றிக்கோங்க. 2 கப் 300 ml இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு மிதமான தீயில ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரியை இந்த மாதிரி உடைச்சி அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். கேரட் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பால் சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதில் நம்ம 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் அல்வா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸி மெத்தடை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.